ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா இனிப்பு பூந்தி தாங்க. ஆமாங்க, தீபாவளி ஸ்பெஷல் இனிப்பு பூந்தி தான் இன்றைக்கி செய்ய போதும். அது சோடா உப்பு கலர் எதுவுமே நம்ம சேர்க்கலாங்க. வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக செய்ய போதும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலுங்க 100 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி உடனே ஊற்ற வேணாங்க, கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. பாருங்க, நல்லா கலந்தாச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் இன்னும் மாவு தண்ணியாக வேணும், அது கெட்டியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குறேங்க. மாவை இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கணுங்க. எண்ணெயில் ஒரு ட்ராப் கடலை மாவு விட்டோன்னே உடனே எலும்பி வரணுங்க மேலே. இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். இப்போ சாதனை இருக்குங்க. இங்கே பாருங்க, ஹோல் ஹோலாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கரண்டியில் தான் நம்ம வந்து பூந்திக்கு ரெடி பண்ண போதும். இப்போ மாவை இப்படியே ஊற்றிடலாங்க. ஊற்றினோடனே கீழே அழகாக வந்து ரவுண்ட் ரவுண்டாக விழுவுங்க. தேய்க்க வேணாம், கரண்டி வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த ரவுண்டாக வராதுங்க. ஸோ அதனால் கரண்டி வச்சு தேய்க்காமல் ஜஸ்ட்டு வந்து ஊற்ற மட்டும் செய்யுங்க. நல்லா கரெக்டாக ரவுண்டாக வருங்க பூந்தி. பொரிஞ்சோடனே எடுத்துடலாங்க. இங்கே பாருங்க, நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்கும். சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கிறாங்க. பாத்திரத்தில் 200 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. அதில் பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு சர்க்கரையை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறத சர்க்கரை பாகில் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தவாலங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. அதை வந்து சர்க்கரை பாகோடு சேர்த்துடலாங்க. சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ஏன்னா வந்து பூந்தி வந்து நல்லா சர்க்கரை பாகில் ஊறணுங்க. ஊறினோடனே நல்லா வந்து சர்க்கரை பாகெல்லாம் இறுகிடும். ஸோ அதனால் 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், பூந்தி எப்படி உதிரியாக வந்துச்சு பார்த்தீங்களா? செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. அதே போல் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.